அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யில் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பாத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யூஹா ஸதகல்லாஹுல் அலீயுல் அலீம். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم في الحبة السوداء شفاء من كل داء إلا السام رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏகேரன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் நம்மிருது மேலான நமது தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த தராவியுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக, ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, இந்த வருடம் தராவிஹ் தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் சுன்னா அண்ட் மாடர்ன் சயின்ஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளும் இன்றைய நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளில் எந்த அளவுக்கு நவீன அறிவியல் பொதிந்து இருக்கிறது என்ற கோணத்தில் தகவல்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் புகாரியுடைய 5688வது செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான செய்தி பேசுவாங்க. இந்த ஹதீஸை ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபில் ஹுப்பத்தி சௌதா, கருஞ்சீரகத்தை காட்டி, கருப்பு சீரகம்னு சொல்லுவோம், கருஞ்சீரகம், இந்த கருப்பு சீரகத்தை காட்டி சொன்னாங்க, ஃபி ஹுப்பத்தி சௌதா, இந்த கருஞ்சீரகத்தில் ஷிஃபாவுன் மின் குல்லி தா, எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது, இல்லை சாம, மௌத்தை தவிர, மரணத்தை தவிர நீங்கள் எந்த நோய்க்கு வேண்டுமானால் இந்த கருஞ்சீரகத்தை எடுங்க, இதில் உங்களுக்கு ஷிஃபா, ஆரோக்கியம், நிவாரணம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க. இந்த ஹதீஸில் இவ்வளோ தான் இருக்குது. வேறு ஹதீஸ்களில் சஹாபாக்கள் கேட்குறாங்க, வமஸ்ஸாமு யா ரசூலுல்லாஹ், சாமுன்னு சொல்கிறீங்கன்னா சாம்னு என்ன அப்படின்னு கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் மவுத்துன்னு சொன்னாங்க. அப்போ மௌத்தை தவிர, மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்குமான நிவாரணத்தை அல்லாஹு தாலா கருஞ்சீரகத்தில் வைத்திருக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் பேசுகிறாங்க. இன்னும் வேறு வேறு ஹதீஸ்களில் இது சார்ந்த சில தகவல்கள் இருக்கிறது. இன்றைக்கு நவீன அறிவியல் அப்படியே நான் ஆச்சரியப்பட்டு பார்க்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தேனை உலக அறிவியல் அப்படியே வியந்து பார்க்குது, தேனில் என்னடா இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குண்டு. அது மாதிரி தேனுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு மருத்துவ உலகம் அன்னார்ந்து பார்க்கின்ற ஒரு உணவுப் பொருள் கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தில் இவ்வளவு சிறப்பு இருக்கிறதா? பார்க்க சும்மா கடுகு மாதிரி இருக்குது. இந்த கடுகு மாதிரி இருக்கக்கூடிய இந்த கருஞ்சீரகத்தில் இவ்வளவு சக்தி இருக்கிறதா என்று ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு ஏராளமான தகவல்கள் இந்த கருஞ்சீரகத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. நிறைய தகவல்கள் இருக்கிறது. நான் நேரத்துக்கு கருதி சுருக்கமாக சில நிமிடங்களுக்குள்ளே சொல்ல முயற்சி செய்கிறேன். ஆனால் இந்த கட்டுரையை மட்டும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால், நெட்டில் கருஞ்சீரகத்துடைய மருத்துவ பலன்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு கட்டுரை மாதிரி போட்டிங்கன்னு சொன்னால் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா இல்லையா, மௌத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் நிவாரணம்ட்டு. அதனால் எல்லா நோய்களுக்கும் இந்த கருஞ்சீரகத்தில் சிறப்பு நிவாரணம் இருக்கிறது என்பதாக இன்றைக்கி நவீன அறிவியல் பேசுகிறது. பிளாக் கியூமின் அப்படின்ற மாதிரி பேர் இதுக்கு பேர். பிளாக் சீட்ஸ் என்பதாகவும் பேர் வைத்திருக்கிறாங்க இதுக்கு பேர். இதில் எல்லா விதமான கனிம சக்திகளும் இருக்கிறது இல்லையா. ஃபைபர் வேணுமா, நார்ச்சத்து வேணுமா, அயன் வேணுமா, இரும்பு சத்து வேணுமா, மினரல்ஸ் வேணுமா, அதாவது கனிம சக்தி வேணுமா, புரத சத்து, புரோட்டீன் வேணுமா, விட்டமின் வேணுமா, கால்சியம் வேணுமா, எல்லா சத்துகளும் ஒரு சேர்ந்த ஒரு உணவுப் பொருளாக இந்த கருஞ்சீரகம் இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். கருஞ்சீரகத்தில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இதில் ஹைலைட்டாக 2 செய்தியை சொல்கிறாங்க. நான் முதல் செய்தியை சொல்கிறேன். இதில் ஆக சிறப்பு என்னன்னு சொன்னால், நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவரை இது அதிகப்படுத்தும். கருஞ்சீரகம் ரொம்ப உடனே மேலே வரும். இம்யூனிட்டி பவர் சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி தான் மனிதனுக்கு நோய் வராமல் தடுக்கின்ற மிகப்பெரிய ஆற்றல். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆர்மிங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி தான். நம்முடைய எந்த விதமான எதிரிகளும் வந்து தங்கி விடாமல் அவர்களை விரட்டுவதில் மிகப்பெரிய பங்கு வகிப்பது இம்யூனிட்டி என்று சொல்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தி. நீங்கள் கருஞ்சீரகத்தை சாப்பிடுங்கள். கருஞ்சீரகத்தில் இருக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தி உலகத்தில் வேறு எந்த உணவுப் பொருளும் இல்லை என்பதாக பதிவு செய்கிறார்கள். முதலாவது நான் சொன்னோம் இல்லையா, எல்லா நோய்க்கும் நிவாரணம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னதற்கான முக்கியமான காரணமே நோய் எதிர்ப்பு சக்தி இதில் மிக அதிகமாக இருக்கிறது. தைமோக்ரேன் என்ற ஒரு மருத்துவ குறிப்பு இந்த கருஞ்சீரகத்தில் இருக்கிறது.
இந்த தைமோக்ரேனு இதன் மூலமாக நிறைய பலன்கள் எழுதுகிறாங்க. தைமோக்ரேன் என்ற இந்த மருந்து உடம்பில் இருந்தால் என்ன மாதிரியான சிறப்புகள், என்ன மாதிரியான ஆரோக்கியம் கிடைக்கும் என்றால், எலும்பு மஜ்ஜையை பாதுகாக்கும். எலும்புகளுக்குள்ள மஜ்ஜை இருக்கு இல்லையா, சாப்பிடும் போது சில நேரத்தில் உறிஞ்சி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த எலும்பு மஜ்ஜை, இந்த எலும்பு மஜ்ஜையை பாதுகாக்கிறது. அடுத்ததாக மேற்படி சொல்கிறாங்க, எலும்பு புற்றுநோய் வராமல், போன் கேன்சர் சொல்லணும் இல்லையா, இந்த போன் கேன்சர் வர்றதை இந்த கருஞ்சீரகம் தடுக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். அதே போல் ஸ்டோன் தங்குறது இல்லையா, ஸ்டோனு இறைப்பை, அதாவது சிறுநீரகத்தில், பித்தப்பையில், சிறுநீரக குழாயிலலாம் சில நேரத்தில் கல் தங்கும் இல்லையா, இந்த கல்லை உடைக்கிறதுல மிகப்பெரிய பங்கு இந்த தைமோக்ரேனுக்கு இருக்கிறது. தைமோக்ரேன் இந்த மருந்து இருக்கிறத உடம்பில் இருந்தால் ஸ்டோன் எங்கே இருந்தாலும் அதை கரைச்சி வெளியே தள்ளிடும். அருமையான சகோதர மக்களே, இந்த தைமோக்ரேன் என்ற இந்த மருந்து கருஞ்சீரகத்தில் நிறைய இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். உடலில் கெட்ட கொழுப்பு அழிச்சிடும். உடம்பு ஃபேட் ஆகணும், உடம்பு உடனே இழைக்கணும், உடம்பில் அதிகமான கெட்ட கொழுப்புகள் கரைஞ்சு வெளியே போகணும்னு சொன்னால் அதற்கு மிக முக்கியமான பங்கு இந்த தைமோக்ரேன். இந்த தைமோக்ரேன் என்ற மருந்து இந்த கருஞ்சீரகத்தில் இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். அடுத்தபடியாக இந்த கருஞ்சீரகம் சாப்பிடுவதனால நைட்ரிக் ஆக்சைடு என்ற இந்த மருந்து உடம்பில் அதிகமாக சுரக்கிறது. இது சுரக்கிறதுனால என்ன லாபம்னு சொன்னால், இருதய துடிப்பு பாதுகாப்பாக இருக்கும். நைட்ரிக் ஆக்சைடு உடம்புல அதிகமாக சுரந்துன்னு சொன்னால் இதய நோய் வராது. இரத்த நாளம் பரிசுத்தப்படுத்தும். இந்த நைட்ரிக் ஆக்சைடு தான் இரத்தத்தில் வேகமாக சென்று இரத்த நாளங்களை பூரா சுத்தப்படுத்தும். இரத்த நாளங்கள் விரிவடையும். இரத்த நாளங்கள் சுருங்காமல் இரத்த நாளங்கள் விரிவடையும். இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைப்பதில் மிகப்பெரிய பங்கு இந்த நைட்ரிக் ஆக்சைடு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நுரையீரல், கல்லீரலை பாதுகாக்கிறது. கணையத்தை சுத்தம் செய்கிறது. கணையம் தான் நம்ம செரிமானத்துக்கு மிக முக்கியமான உறுப்பு. நம்முடைய உடம்புல இன்சுலினை சுரக்கிறதுல கணையம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. உடம்புல இன்சுலின் அதிகமாக சுரந்தால் சுகர் வராது. உடம்புல இன்சுலின் சுரக்க கம்மியாக இருந்துச்சு சொன்னால் சுகர் வரும். அதனால் சுகர் மாத்திரை போட்டு சுகர் குறையிலனா இன்சுலின் ஊசி போடுறாங்க இல்லையா, கணையத்தில் பிரச்சனை வந்தால் தான். நீங்கள் கருஞ்சீரகத்தை சாப்பிடுங்க, கணையம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இன்சுலின் வேகமாக சுரக்கும், செரிமான சக்தி அதிகமாக கிடைக்கும் என்பதாக சொல்கிறார்கள். இரத்தத்தில் சர்க்கரை அளவை சம அளவில் வைத்திருக்கிறது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் சாப்பிட்டா இரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவு சம அளவில் இருக்கும். சர்க்கரை நோய் வராமல் பாதுகாக்கும் என்பதாக சொல்கிறார்கள். நான் முதல்ல ஒரு செய்தி சொன்னேன், கருஞ்சீரகத்தினுடைய ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் நோய் எதிர்ப்பு சக்தி. இரண்டாவது, பெண்களுக்கு ஆக பெரிய வரப்பிரசாதம் கருஞ்சீரகம் இல்லையா. குறிப்பாக பெண்களுடைய மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வாக இந்த கருஞ்சீரகம் இருக்கிறது. இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு மாதம் 3 நாள் 5 நாள் பிரச்சனைலாம் வந்துட்டால் பிரச்சனை இல்லை. சில பேருக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரும், சில பேருக்கு ஒரு மாதம் நிறைய நாள் வரும். இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு இல்லையா, இதை தடுக்கிற இடத்துல மிக முக்கியமான விஷயம் கருஞ்சீரகத்தில் இருக்கிறது. கருப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளை இந்த கருஞ்சீரகம் அளிக்கிறது. இன்றைக்கி அதிகமாக பார்க்கலாம், குழந்தை தங்காததுக்கு மிக முக்கியமான காரணம் கருப்பையில் நீர்க்கட்டி இருக்கிறது. இன்றைக்கி திருமணமான கிட்டத்தட்ட ஒரு 50% அதிகமாக பெண்கள் குழந்தை தங்காததற்கு காரணம் கருப்பை பலகீனமாக இருப்பது அல்லது கருப்பையில் நீர்க்கட்டிகள் இருப்பது. இந்த கருப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளை வெளியேற்றுகிறது இந்த கருஞ்சீரகம். கருமுட்டைகளை வலிவடைய செய்யும். சில பேருக்கு கருப்பை நல்லா இருக்கும், நீர்க்கட்டிகள்லாம் இருக்காது, ஆனால் கருமுட்டை பலகீனமாக இருக்கும். ஆணுடைய விந்து போய் சேர்ந்தால் அதை வாங்குகிற கெப்பாசிட்டி அந்த கருமுட்டைகளுக்கு இருக்காது. நீங்கள் கருஞ்சீரகத்தை சாப்பிடுங்கள், கருமுட்டைகள் வலுவடையும் என்பதாக சொல்கிறார்கள். இது பெண்களுக்கானது. ஆண்களுக்கு விந்தணு உற்பத்தி அதிகமாகும், விந்தணுவில் கவுண்டிங் அதிகமாகும். சில பேருக்கு இந்திரிய துளிலாம் வரும், ஆனால் இந்த இந்திரிய துளியில் கவுண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். கவுண்டிங் கம்மியாக இருந்தாலும் குழந்தை தங்காது. இன்றைக்கி மிகப்பெரிய ஆண்களுக்கு பெரிய பிரச்சனையோ, பெண்களுக்கு எப்படி கர்ப்பப்பை பிரச்சனையோ அது மாதிரி ஆண்களுக்கு சில பேருக்கு உணர்ச்சிகள் வருகிறது, இந்திரியத்தில் வருகிறது, ஆனால் அந்த விந்துல அந்த ஃபோர்ஸ் இல்லை. நீங்கள் கருஞ்சீரகத்தை சாப்பிடுங்க, அந்த ஃபோர்ஸ் அதிகமாகும், கவுண்டிங் அதிகமாகும் என்பதாக சொல்கிறார்கள். செரிமானத்தை அதிகப்படுத்துகிறது. நான் ஏற்கனவே நோன்பு சம்பந்தமாக பேசும்போது சொன்னேன், மெட்டபாலிசம் சொன்னேன். ஒரு உணவு சாப்பிட்டா அந்த உணவில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களையும் பிரித்து இரத்தத்தில் சேர்க்குற அந்த ப்ராசஸ்க்கு பேர் மெட்டபாலிசம். இந்த மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துகிற இடத்துல இந்த கருஞ்சீரகம் இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். புற்றுநோய் செல்களை அழித்து புற்றுநோய் வராமல் தடுக்கிறது கருஞ்சீரகம். அதுபடியாக தலைவலி, மூட்டு வலி போன்ற நேரங்களில் கருஞ்சீரகத்தை பொடியாக சாப்பிட்டாலும் சரியாக போகும். அல்லது தலைவலி வரக்கூடிய இடங்களில் தைலம் தேய்க்கிற மாதிரி கருஞ்சீரக எண்ணெயை தடவுனீங்கன்னு சொன்னால் தலைவலி போயிடும், மூட்டு வலி போயிடும். பெயின் கில்லராக இருக்குது. பொதுவாக இன்றைக்கி நம்மகிட்ட பெரிய பிரச்சனை சொன்னால் தலை வலிச்ச உடனே ஒரு பெயின் கில்லர் போடுறது.
இல்லையா? கால் வலிச்சா ஒரு பெயின் கில்லர் போகிறது, முதுகு வலிச்சா பெயின் கில்லர் போகிறது. இந்த பெயின் கில்லர் ஒன்றும் இல்லை, அந்த நேரத்தில் உங்களுக்கு சுகமாக இருக்கும், ஆனால் கிட்னி அடிச்சிடும். யாரெல்லாம் பெயின் கில்லர் அதிகமாக போகிறீங்களோ, பெயின் கில்லர் மீன்ஸ்னா வலி மாத்திரை, அது எந்த வலிக்கு போட்டாலும் சரி, பெயின் கில்லர் வலி மாத்திரை அதிகமாக போட்டின கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். அருமையான சகோதரர் மக்களே, உங்களுக்கு எந்த வலியாக இருந்தாலும் கருஞ்சீரகத்துடைய எண்ணெயை தடவுங்கள் அல்லது கருஞ்சீரக பொடியை தேனிலே கலந்து சாப்பிடுங்கள். பெயின் கில்லராக இது பயன்படுகிறது என்பதாக பதிவு செய்கிறார்கள். அடுத்தபடியாக மூளை நரம்புகளை புத்துணர்ச்சி செய்து ஞாபக சக்தி அதிகப்படுத்தும் என்பதாக கருஞ்சீரகத்தை பற்றி ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. நான் நேரத்தை சொல்லி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பேசணுன்றதுக்காண்டி முக்கியமான செய்திகளை சொல்லி நிறைய செய்திகள் கிடச்சிது. எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமான சில செய்திகள் மட்டும் நான் குறிப்பாக எடுத்துகிட்டு வந்தேன். இதல்லாத இன்னும் நிறைய குறிப்புகள், குறிப்பாக மருத்துவ குறிப்புகள் கருஞ்சீரகத்தில் இருக்கிறது என்பதாக அருமையான சகோதர மக்களை இன்றைக்கு நவீன அறிவியல் பேசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஒரே வரியில் ஷார்ட்டாக சொல்கிறாங்க, எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது மரணத்தை தவிர. நீங்கள் மரணத்தை தவிர எந்த நோய்க்கு வேண்டுமானாலும் கருஞ்சீரகத்தை சாப்பிடுங்கள், உங்களுக்கு நிவாரணம் இருக்கிறது என்பதாக பெருமானார் பேசுகிறார்கள். அருமையான சகோதர மக்களே, இன்றைக்கி இதில் ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், 19ஆவது நூற்றாண்டில் தான் கருஞ்சீரகத்துடைய மதிப்பு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சது. ரசூலுல்லாஹ் பேசுகிறது 7ஆவது நூற்றாண்டு, கிபி 600 பேசுகிறாங்க. கிட்ட கிபி 650-70 பேசுகிறாங்க. 7ஆவது நூற்றாண்டில் ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. 18 நூற்றாண்டுகளுக்கு பிறகு 19ஆவது நூற்றாண்டில் தான் கருஞ்சீரகம் உலக மருத்துவத்திற்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்பதாக நவீன அறிவியல் கண்டுபிடித்தது. அதாவது இன்றைக்கு நவீன அறிவியல் பேசுகிறதுக்கு சுமார் 12 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிவிட்டார்கள் என்பதுதான் இந்த மிக முக்கியமான செய்தி. அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா இந்த உலகிற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. மருத்துவ உலகிற்கு ஒரு வழிகாட்டியாக ரசூலுல்லாஹுடைய சுன்னா இருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹுடைய சுன்னத்துகளை அதிகமாக படிப்போம், அதை அமல் செய்வோம், முழு சமுதாயத்திற்கும் பரப்புவோம். அந்த நல்ல நசீவை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை பெறுகின்ற நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி நல்லது புரிவானாக. ஆமீன்.